இரண்டாவது சபையாக சொல்லப்பட்ட சபையை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவாராக. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நாம் தியானிக்க போகிறோம். 7 சபைகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இதில் சில சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. இந்த சத்தியங்களை உங்களுக்கு சொல்லி அடுத்த ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோமாக. 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்கிறதாவது. அப்போ சிமிர்னா சபைக்கு கர்த்தர் வெளிப்படுகிற விதத்தை நீங்கள் பாருங்கள். சிமிர்னா என்றால் வெள்ளை போலம், நறுமணம். காரணம், இது துன்பத்தின் நடுவில் வளர்ந்ததான ஒரு சபை, உபத்திரவங்களின் நடுவில் வளர்ந்ததான ஒரு சபை. ஆண்டவர் சொல்கிறார், உபத்திரவத்தின் குகையில நான் உன்னை என்ன செய்தேன், தெரிந்து கொண்டேன். அப்ப அந்த சபைக்கு கர்த்தர் வெளிப்படுகிறதான காரியம், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவரும் ஆனவர் சொல்கிறதாவது. மரித்தேன், ஆனா இப்பொழுது எப்படி இருக்கிற சொல்ல மாட்டேங்க. இப்பொழுது எப்படி இருக்கிற, பிழைத்தை நினைச்சுக்கிற. அடுத்த வாரம் வரும்போது இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் டைரி கொண்டு வரும். நீங்க எழுதணும், வசனத்தை என்ன செய்யணும், எழுதணும். எதுக்காக சொல்றோம்னா, அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். பின் நாட்கள்ல அவைகளை நான் இத்தனை வருஷமா எழுதிக்கிட்டே தான் இருக்கிறேன், இத்தனை வருஷமா எழுதிக்கிட்டே இருக்கேன். அந்த எழுத்து பிழை இல்லாமல் வருவதற்கு, நாளைக்கு நீங்க ஏதாவது எக்ஸாம்ல போய் நிற்கும் போது உங்க எழுத்து பிழை இல்லாமல் வரணும். அங்கே சர்ச்சிலேயே உங்களுக்கு அந்த ட்ரைனிங் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். சரி, அப்போ சிமிர்னா சபைக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறதான காரியம், நான் மரித்திருந்தும் என்ன செய்கிறேன், பிழைத்திருக்கிறேன். அப்போ மரணம் ஒரு கிறிஸ்தவனை, ஒரு கிறிஸ்தவனை ஆண்டு கொள்வது இல்லை. ஆண்டு கொள்வது, அதை பின்னாலே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மரணம் யாரை ஆண்டு கொள்ளும் என்று வேத வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்போ இந்த சிமிர்னா என்றால் வெள்ளை போலம், நறுமணம். இது துன்புறுத்தப்பட்ட சூழ்நிலைமையில் உருவான ஒரு சபை. தேவனாகிய கர்த்தர் இந்த சபையிலே அறிந்திருந்ததான 5 காரியங்கள். எல்லா சபையிலையும் அவர் சொல்லும்போது, உன் கிரியைகளை நான் என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். தேவன் நம்முடைய கிரியைகளை என்ன செய்திருக்கிறார். ஒண்ணுன்னா வாசிக்கணும்னு, முதலாவது 9வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கிரியைகளையும். ஆண்டவர் நம்முடைய கிரியைகளை அறிந்திருக்கிறார். நம்ம என்ன செய்யறோம், என்ன செய்ய போகிறோங்கிறது யாருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். 2வது சொல்கிறார், உன் உபத்திரவத்தையும். நம்ம படுகிற உபத்திரவத்தை யாரு சில நேரத்துல சொல்லுவோம், நாம் படுகிற கஷ்டத்தை யாரையா பார்க்குற, சொல்லுதமா சொல்லையா. ஆனால் அங்கே ஆண்டவர் சொல்றார், நான் அறிந்திருக்கிறேன்ப்பா. நீ படுகிற உபத்திரவத்தை நான் என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். சில நேரத்தில் நமக்குள்ள அந்த புலம்பல்கள் எல்லாம் வரதான் செய்யும். நாம் படுகிற கஷ்டத்தை யார் அறிந்திருக்கிறார், நாம் படுகிற வேதனையை யார் அறிந்திருக்கிறார். இங்கே தேவனாகிய கர்த்தர் சிமிர்னா சபையில அறிந்திருந்ததான காரியங்கள் 2வது உன் வேதனைகளையும். 3வது, நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும். ஐஸ்வர்யம் உள்ளவனாய் தான் இருக்கிற, ஆனா உனக்குள்ள என்னது இருக்கு, ஆமா, மாய்மாலம். ஐஸ்வர்யமான மாதிரி நடிச்சுக்கிட்டுதான், ஆனா உள்ள ஒண்ணுமே இல்லை. ஆண்டவருக்காக ஒண்ணு செய்யணும் அப்படின்னா கையை என்ன செய்ய மாட்டேக்கு, வரமாட்டுக்கு. ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் நமக்குள் இருக்கிற தரித்திரத்தையும் கர்த்தர் என்ன செய்கிறார், அறிந்திருக்கிறார். 4வது முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றாரு, தங்களை யூதன் என்று சொல்லியும் யூதனாயிராமல். நான் ஆவிக்குரியவள் என்று சொல்லியும் ஆவி இல்லாமல் இருக்கிறது. நல்லா நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. அங்க அப்படி இருக்கு, அது யூதர்களுடைய சபைக்கு எழுதப்பட்டது. நான் அதை இப்படியாக ஒரு வியாக்கியானத்திற்குள்ளாக எடுத்து, என்ன வியாக்கியானம்னா, இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம், நான் ஆவிக்குரிய சபைக்கு போறேன்,
நான் ஆவிக்குரியவனாய் ஜீவிக்கிறேன், நான் ஆவிக்குரியவர்களாய் ஜீவிக்கிறேன் என்று நம்முடைய வாயினால நம்ம சொல்கிறோம். ஐ எம் தட் ஸ்பிரிச்சுவல் மேன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் உமன். we confess that. நாம் அவைகளை நம்முடைய வாயினால என்ன செய்கிறோம்? அறிக்கை செய்தோம். ஆனா ஆவி இல்லாமல் இருக்கிறோம். என்னது இல்லாமல் இருக்கிறோம்? புரியாத உங்களுக்கு? ஆவி இல்லாமல் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். ஆவியில ஒருபடி வளரக்கூடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதான எல்லா கஷ்டங்களும் உபத்திரவங்களும் நம்மை நெருக்குகிறது, நம்மை என்ன செய்கிறது? நெருக்கிறது. அதனால தான் நான் திருமண வீடுகளில் அடிக்கடி நான் சொல்கிறதான ஒரு காரியம், நீங்கள் வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில வளர்புறையை தான் கொடுத்திருக்கிறாரே தவிர தேய்புறையை என்ன செய்யல, கொடுக்கல. சில திருமணங்கள்ல அந்த வசனத்தை நான் சொல்லுவேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் என் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும். பாருங்க, தேவனை எதை ஊற்றுவாரா? உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் என்ன செய்வேன்? ஊற்றுவேன். நம்ம வளர்வதற்கு, நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளருவதற்கு, இன்னும் இருக்கிற பொருளாதார ரீதியில வளருவதற்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் என் ஆசீர்வாதத்தை உண்மையில் என்ன செய்வேன்? ஊற்றுவேன். அப்பொழுது அதனால் அவர்கள் புல்லுகளின் நடுவில் இருக்கிற அலரி செடிகளை போல என்ன செய்வார்கள்? இதை நான் சில திருமண வீடுகளில் வாழ்த்துதல் வார்த்தை சொல்லும் போது நான் சொல்லுவேன், புல்லுகள் ஒரு செடியை என்ன செய்யாது? உடனே என்ன சொல்லுது? வளர விடாது. இப்போ நிறைய பேர் விவசாயம் பார்க்கிற விவசாயிகள்கிட்ட கேட்கிறேன், நீங்க விதைத்த விதைகள் எல்லாம் உழைத்து மேலே வந்திருக்கிறது, ஆனா ஒரு 20 நாள் 30 நாள் கழிச்சு அதுல களை எடுக்கிறதுக்கு ஆளை விடுதீங்க. ஆளை விடும்போது புல்ல புடுங்குவீங்களா, செடியை புடுங்குவீங்களா? ஏன் அந்த புல்ல புடுங்குதோ? ஏன் அந்த புல்ல புடுங்குதோ? அது சரியாய் மற்ற கனி கொடுக்கிற வர்க்கத்தை என்ன செய்ய விட மாட்டுக்கு, வளர விட. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லியும் ஆவியில் வளராமல் இருக்கிறோம் என்று சொன்னால் தேவனுடைய ஆவி நமக்குள்ள ஊற்றப்படலை. என்ன ஆவி ஊற்றப்படலை? தேவனுடைய ஆவி ஊற்றப்பட்டுச்சுன்னா நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் பாரத்தையும் நாம் விலக்கி விட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி அழகாய் ஓடுவோம். அல்லேலூயா. அழகாய் என்ன செய்வோம்? நம்முடைய கண் எங்கேயும் பார்க்காது, நம்முடைய இருதயம் எங்கேயும் போகாது, நம்முடைய சிந்தனை எங்கேயும் போகாது. ஒரே பார்வை. எப்படின்னா, எனக்கு முன்னால ஒரு பந்தய பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த பந்தய பொருளை பெறுவதற்கு நாம் பொறுமையோடு கூட இயேசுவை நோக்கி ஓடுவேன். அல்லேலூயா. அப்போ யூதன் என்று சொல்லியும் யூதனாயிராமல், ஆவிக்குரியவன் என்று சொல்லியும் ஆவி இல்லாமல் ஆவிக்குரியவர்களாய் இல்லாமல் இருக்கிறதான ஒரு அனுபவம், ஆவிக்குரியவர்களாய் இல்லாமல் இருக்கிறதான ஒரு அனுபவம். சபையில எத்தனையோ ஜெபங்களை சொல்லுறோம், பங்கெடுக்க மனம் இல்லை, பங்கெடுக்க மனம் இல்லை. ஏன்னா அதுல ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு என்ன செய்யல, இல்லை. அதனால ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லியும் ஆவி இல்லாமல் ஜீவிக்கிறதான ஒரு அனுபவம். ஆனால் சபைக்குள்ள வந்தோடனே ஆவியில நிரப்பப்படுகிறோம், சபைக்குள் வந்தவுடனே ஆவியில நிரப்பப்படுகிறோம். கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். 5வது சொல்லப்பட்டிருக்கிறது, சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். சபைக்குள்ள எந்த கூட்டம் இருந்துச்சா? சொல்லுங்க, எந்த கூட்டம் இருந்துச்சா? சாத்தானுடைய கூட்டம் செய்யும் தூஷணத்தையும் என்ன செஞ்சிருக்கிறேன். ஆமா, சபைக்குள்ள இருந்தே சிலர் தூஷிக்கப்படுவதற்குரியதான கிரியைகளை செய்வார்கள். அதை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த வசனங்களை இவ்விதமாய் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்னு எனக்கு தெரியாது. சபையும் சபையாரும் ஜெயம் எடுக்கன்னு சொல்லி ஆண்டவர் இந்த தலைப்பை கொடுத்து இந்த சபைகளை ஏன் வெளிப்படுத்துறான்னு எனக்கு தெரியாது. சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும்
தூஷணத்தையும் நான் என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். அப்போ பாருங்க, நல்லா நீங்க யோசித்து பாருங்க. அவங்க எங்க தான் இருக்கிறாங்க? சிமிர்னா சபையில தான் என்ன செய்தாங்க, இருக்கிறாங்க. அப்போ இந்த சபையில் இருக்கிற எல்லாரும், அதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லியும் ஆவி இல்லாமல் இருக்கிறவர்கள் தேவனுடைய நாமத்தை என்ன செய்கிறார்கள், தூசிக்கிறார்கள். தேவ நாமம் தூசிக்கப்படுவதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் நம் மூலமாய். அப்பொழுதுதான் நாம் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியும், போக முடியும். சரி, அதற்கு பின்னாலே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த சபையில் சபையாரில் காணப்பட்ட பாடுகள், சோதனைகளை கர்த்தர் சொல்கிறார். பாடுகளை குறித்தும் சோதனைகளை குறித்தும் 10வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, அழகாய் சொல்கிறாரு, நீ படப்படுகிற பாடுகளை குறித்து ஒன்று, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் என்ன செய்யாத, பயப்படாத. நல்லா என்னை கவனிக்கணும். பாடுகள் வருதா, பயத்தை நீக்கிருங்க. பயத்தை என்ன செஞ்சிருங்க. எனக்கெல்லாம் இந்த விளாத்திகுளத்தில் 39 வருஷமா எனக்கு வந்த பாடுகள்லாம் எக்கச்சக்கம். ஆனால் அவ்வப்போது பயத்தை நீக்குவதற்கு பரிசுத்தாவின் தேவன் உதவி செய்கிறார். அல்லேலூயா. பரிசுத்தாவின் தேவன் என்ன செய்கிறார், உதவி செய்கிறார். தேவன் நமக்கு உதவி செய்கிறார். இன்னைக்கு காலையில் நான் வசனத்தை வாசிக்கும் போது, நேற்றைக்கு ஒரு சிலர்கிட்ட நான் சொன்னேன் அந்த வசனத்தை. இன்னைக்கு காலையில் வாசிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்த உடனே என் கண்ணிலிருந்து கண்ணீர்கள் வந்துச்சு. ஒரு ஊழியக்காரன் எதனால சத்துருவாய் மாறுகிறான் என்பதை குறித்து அங்கே சொல்லப்பட்டதான ஒரு சம்பவத்தை நான் வாசித்த உடனே எனக்கு என் கண்ணிலிருந்து கண்ணீர்கள் வர ஆரம்பித்தது. வசனத்தை சொன்னதினால் நான் என்ன செய்தேன், சத்துருவானேனோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வசனத்தை நான் வாசிக்கிறதா நான் பைபிளில் குறித்து வைத்திருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ நாம மகிமைப்படுவதாக. வசனத்தை சொல்லும்போது வசனத்தை சொல்லுகிறதினால் நாம் சத்துருவாகிறோமோ என்கிறதான அங்கே ஒரு காரியத்தை நாம் பார்த்தேன். அதில் 2 காரியம். இதனால நாம் பிரயாசப்பட்டது வீணாய் போயிட்டோம். அப்போஸ்தலன் பவுல் அவர் சொல்லுகிறார், இவ்வளவு நாள் நாம் பிரயாசப்பட்டது வீணாய் போயிட்டோம். கலாத்தியர் 4 அதிகாரத்தில் தான் இன்னைக்கு காலையில் வாசித்தேன். கலாத்தியர் 4 அதிகாரம். நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது, இது என்னுடைய கடந்த நாட்கள் வந்ததான ஒரு காரியம். எவ்வளவோ பிரயாசப்படுதோ, 11வது வசனத்தில் சொல்லப்பட்டு, நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். இன்னும் அப்படி நீங்க கீழே வரும்போது 16வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே, ஆமா, இந்த வசனத்தை தான் நேற்றைக்கு நான் சொன்னேன். அப்போ சில நேரங்களில் வசனத்தை நம்ம சொல்லுதோம், ஆவியானவர் தருகிற வசனத்தை சொல்லும் போது நம்மளை சத்துருவாய் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, நினைச்சுக்கிட்டாங்க. அதை குறித்து நான் கவலைப்படலை, பயப்படலை. ஏன்னா ஆண்டவர் அழகா சொல்றேன், நீ படப்படுகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் என்ன செய்யாத. ஏன்னா நான் பரலோகத்துக்கு போகணும். இந்த இடத்துல ஆண்டவரை நீ நிற்க வச்சிருக்கிறாருன்னா அவர் கொடுத்த வசனத்தை நான் சொல்லியே ஆக வேண்டும். சொல்லன்னா எசேக்கியா தீர்க்கதரிசனத்துல சொல்றாரு, சொன்னா அவங்களுடைய இரத்த பலிக்கு நீ நீங்களாகி விடுவாய், சொல்லாவிட்டால் உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோ என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இருக்கட்டும். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் என்ன செய்யாதே, பயப்படாதே, பயப்படாதே என்று தேவன் சபையை தேற்றுகிறார். ஏன்னா இயேசுநாத, நான் போனதற்கு பின்பு உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை நினைச்சுவேன். அவர் தான் நம்மளை தேற்று. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆகிலும் திடன்கொள்ளுங்கள், நான் உலகத்தை அந்த பாடுகள் எல்லாவற்றையும் ஜெயித்த ரட்சகர் தான் சொல்றாரு. பயப்படாதப்பா, நீ ஜெயம் எடுப்பாய். அல்லேலூயா. நீ பயப்படாத, நீ என்ன செய்வாய், ஜெயம் எடுப்பாய். எனக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை அதுதான், சபையும் சபையாரும் ஜெயம் எடுக்க வேண்டும். பாடுகளை குறித்து நாம் பயப்படுகிறது இல்லை, அவைகளை குறித்து நீ பயப்படாதே. தேற்றுகிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் நம்மளை அவ்வப்போது என்ன செய்கிறார்,
எத்தனை இன்னல்கள் வரட்டும், எத்தனை கஷ்டங்கள் வரட்டும், எத்தனை துன்பங்கள் வரட்டும். சில நேரத்தில் நம்ம புலம்பி தவிக்கிறோம், ஒத்துக்கொள்கிறேன். நானே சில நேரத்தில் புலம்பி தவிச்சிருக்கேன். என்னடா இவ்வளவு நன்மையெல்லாம் செய்தோம், இப்படிலாம் இருக்கிறேங்கிற ஒரு புலம்பல் நமக்குள்ள வரதான் செய்யும். புலம்பல் நமக்குள்ள என்ன செய்யும்? வரதான் செய்யும். ஆனா அடுத்த நிமிஷத்துல அந்த வேத வசனத்தின் படிகாரம் நம்மை தேற்றிக் கொள்வதற்கு பரிசுத்தாவின் தேவன் ஒரு வசனத்தை கொடுத்து நம்மை தேற்றுகிறார். அல்லேலூயா. பயப்படாதே, நீ படுகிற பாடுகளை குறித்து, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் என்ன செய்யாதே, பயப்படாதே. இரண்டாவது அவர் சொல்கிறார், சோதிக்கப்படும்படி உங்களில் சிலரை காவலில் என்ன செய்வார்கள்? போடுவார்கள். சோதிக்கப்படும்படி யார? கிறிஸ்தவங்களை சோதிக்கப்படும்படி. இன்னைக்கு சில ஸ்டேட்ல இருக்கிறதான அந்த சட்டம் கிறிஸ்தவர்களை என்ன செய்கிறது? காவலில் போட என்ன செய்திருக்கிறது? வைத்திருக்கிறது. காவலில் கிடக்கிறாங்க. நீதிமன்றங்கள் சொல்லிட்டு அதுல ஒரு குற்றம் ஆகாதுன்னு சொல்லிட்டு, ஆனாலும் விடுதலை பண்ண அந்த ஆளுகை செய்கிறவர்களுக்கு என்னதில்லை, விருப்பம் இல்லை. பாருங்க, நான் எடுத்து வச்சிருக்கிறேன். முதலாவது யாக்கோபு சிறையில தூக்கி போட்டாங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது யாக்கோபு தூக்கி போட்டு சிறையிலே வைத்து அழித்து விட்டார்கள். அது ஜனங்களுக்கு ரொம்ப பிரியமா இருக்கிறது என்று சொல்லி பேதுருவையும் தூக்கி போட்டாங்க. பேதுருவை என்ன செய்தாங்க? தூக்கி போட்டாங்க. பேதுருவை தூக்கி போட்ட உடனே, ஏமா பிள்ளைகள் வெளியில விளையாடாத, பேதுருவையும் தூக்கி போட்ட உடனே அங்க நடக்கிறதான காரியம் என்ன? சபையார் எல்லாரும் என்ன செய்தார்கள்? சொல்ல மாட்டீங்களா? சபையார் எல்லாரும் என்ன செய்தார்கள்? ஊக்கமா, இப்ப என்னைய தூக்கி போட்டாச்சுன்னா சிலர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நல்ல வேலை போய் சேர்ந்துட்டான் ஐயா, இனி இவன் வார்த்தையே நம்ம கேட்க வேண்டான்னு சிலர் ஐயோ எங்க பாஸ்டன்ட்டு சாப்பிடாம கடந்து உபவாசம் எடுத்து ஜெபிப்பார். ரெண்டு கூட்டமும் இருக்கு. எங்க போனாலும் ரெண்டு கூட்டம் என்ன செய்யும்? இருக்கும். ஒண்ணு, வாரம் வாரம் நம்மளை அறுத்து தொலைச்ச மனுஷன் கொஞ்ச நாள் அங்க போய் என்ன செய்யட்டும், இருக்கட்டும் சொல்லும். இன்னொரு கூட்டம் சொல்லும், வார வாரம் நமக்கு நல்ல வார்த்தைகளை கொடுத்ததான அந்த போதகருக்கு இந்த நிலைமையான்ட்டு தன்னை ஆகாரம் புசிக்காமல் உபவாசம் எடுத்து ஜெபித்து அந்த காரியத்துல ஜெயம் எடுக்க வைப்பார்கள். பேதுருடைய வாழ்க்கையில் அதான் நடந்துச்சு. பேதுருடைய வாழ்க்கையில உள்ள தூக்கி போட்டாச்சு. 4 காவல். அவனுக்கு எத்தனை காவல்? 1ஆம் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவல், 4 காவலை தாண்டி தான் என்ன செய்யணும்? வரணும். அவன் பப்ளிக்கா ஈவன் ரெஸ்ட் ரூம் கூட போக முடியாது, அந்த அளவுக்கு அவனுக்கு என்னது இருக்கு? காவல் இருக்கு. ஆனாலும் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ராக்காலத்துல சொப்பனத்துல கர்த்தர் வந்து அவனை எழுப்புதார். எழுப்பின உடனே யாரோ எழுப்பதாங்கட்டு மறுபடியும் தூங்கிட்டான். கர்த்தர் அவனை தட்டி எழுப்பி நேரே ஜெபிக்கிற வீட்டில் கொண்டு போய் விட்டார். பைபிள் அப்படிதானே இருக்கு. யோவான் என்னும் மறுபெயர் கொண்ட, மார்க் என்னும் மறுபெயர் கொண்ட யோவானுடைய வீட்டில் என்ன செய்கிறாங்க? ஸ்திரீகள் கூடி, ஆண்டவரே எங்களுடைய போதகரை கொண்டு வாருன்னு ஜெபம் பண்ணும்போது ராக்காலத்தில் தேவதூதன் இறங்கி அந்த சங்கிலிகள் எல்லாவற்றையும் தெரிக்க விட்டு அந்த சிறைச்சாலையில் இருந்து அவனை வெளியில என்ன செய்கிறான்? கொண்டு வந்து அந்த இடத்துல ரோது என்கிறதான ஒரு சகோதரி தான் முதல்ல பார்க்கிறா. ஆனா யாரும் நம்பல. சில நேரத்தில் ஜெபிக்கிறவர்களுக்கு விசுவாசம் இருக்காது, நம்பிக்கை என்ன செய்யாது, இருக்காது. வேதத்துல அவ மீண்டும் சொல்ற அது பேதுருதான்ட்டு. கதவை திறந்து பார்த்தால் பேதுருதான் வந்து என்ன செய்கிறார்? இருக்கிறார். அப்ப சிறைச்சாலையில போட்டாங்க. சோதிக்கப்படும்படி சிலரை என்ன செய்வார்களாம்? காவலில் போடுவார்கள். பேதுருவை போட்டாங்க. பவுலு சீலா இவங்க எல்லாரையும் சிறைச்சாலையில போட்டாங்க. ஆனா ஆண்டவர் சில நாட்கள்ல அவர்களை விடுதலை ஆக்கி அந்த சிறைச்சாலையை ரட்சிக்கப்படும்படிக்கு கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. சிறைச்சாலை தலைவன், சிறைச்சாலையில் இருக்கிறதான முக்கிய நபர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படும்படி கர்த்தர் என்ன செய்தார்? பயன்படுத்தினார். பவுலும் சீலாவும் ஆடி பாடி துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது அந்த துதியின் சத்தம் அந்த சிறைச்சாலையினுடைய கேட்டு என்ன செய்து விட்டது? திறந்து விட்டது. அந்த துதியின் சத்தம் அந்த சிறைச்சாலையினுடைய கதவை திறந்தவுடனே அந்த சிறைச்சாலைக்கு அதிகாரியா இருக்கிறவன்
அவனை மாய்த்து கொள்வதற்காக ஒரு காரியத்தை செய்ய போகும்போது அந்த பவுலும் சீலாவும் சொல்கிறார்கள், நீ உன்னை கெடுத்துக் கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கதான் என்ன செய்கிறோம் இருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் இங்கதான் என்ன செய்கிறோம் இருக்கிறோம். உடனே வந்து பார்க்கிறான். பார்த்துட்டு அவன் சொல்றான், ஆண்டவன்மாரே நாங்கள் ரட்சிக்கப்பட சொல்ல மாட்டேங்க, ஆண்டவன்மாரே நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் சொல்றான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரை என்ன செய்வீர்கள், ரட்சிக்கப்படுவீர்கள். அப்ப அந்த சோதனைகளை குறித்து நான் கவலைப்படக்கூடாது. சோதிக்கும்படி உங்களில் சிலரை காவலில் என்ன செய்வார்கள், போடுவார்கள். மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது, 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். எத்தனை நாள்? நம்ம 10 நாளா உபத்திரவப்படுறதும் 10 வருஷம் தாண்டி உபத்திரவம் நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டேக்கு, போக மாட்டேக்க. அதுக்கும் பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு பாருங்களா, தேவனுடைய பார்வையில 1000 வருஷம் ஒரு நாள். அப்போ 10 நாளுங்கிறது எத்தனை நிமிஷம்? நான் அதை அப்படிதான் யோசித்தேன், கொஞ்சம் சிந்திச்சேன், கொஞ்சம் யோசித்தேன். 10 நாள் ஆண்டவர் ஈஸியா இந்த சபையில சொல்லிட்டு போயிட்டாரு. அதற்கு முன்புதான் அவர் சொல்லியிருக்கிறார், ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம். அப்போ இந்த 10 நாளுங்கிறது எவ்வளவு நிமிஷம் எனக்கு தெரியலையே என்று யோசித்தேன். அந்த நிமிஷ கணக்கில் தான் நம்ம உபத்திரவப்படுதோம். நிமிஷ கணக்கில் தான் என்ன செய்கிறோம், உபத்திரவப்படும். இப்படி காரியங்கள் நடந்தாலும் தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது, இதான் நான் முக்கியமாக சொல்ல போறேன். இப்படி பாடுகள் வருகிறது, சோதனை வருகிறது, உபத்திரவங்கள் வருகிறது, இவைகள் எல்லாம் அந்த போதிலையும் கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறதான ஒரே ஒரு காரியம், உண்மையாயிரு. எப்படி இரு? அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு என்ன செய்வேன், தருவேன். அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். 10வது வசனம், நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு என்ன செய்வேன். எது வரைக்கும்? இன்னைக்கு நான் உண்மையா இருந்துட்டேன். இன்னைக்கு நான் எப்படி இருந்துட்டேன், உண்மையா என்ன செய்துட்டேன், இருந்துட்டேன். நாளைக்கு எப்படி இருப்பேன்னு தெரியாது. நான் சொல்றேன், நாளைக்கு நம்ம உண்மையா தான் இருப்போம். அல்லேலூயா. நாளைக்கு நம்ம எப்படி தான் இருப்போம், உண்மையா இருப்போம். மரண பரியந்தம் உண்மையாயிரு. மரண பரியந்தம் செய்யக்கூடிய சில காரியங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். மரண பரியந்தம் எப்படி இருக்கணுமா, புருஷன் மனைவிக்கு உண்மையா இருக்க வேண்டும், மனைவி புருஷனுக்கு உண்மையா இருக்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையா இருக்க வேண்டும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உண்மையா இருக்க வேண்டும், ஊழியக்காரன் சபைக்கு உண்மையா இருக்க வேண்டும், விசுவாசிகள் ஊழியக்காரனுக்கு உண்மையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எது வரைக்கும்? எது வரைக்கும்? என்னைய தகப்பண்டு ஏத்துக்கிட்டா நான் சொல்றதை நீங்க கேட்டதான் ஆகும். அல்லேலூயா. தகப்பண்டு ஏத்துக்கிட்டலன்னா நீங்க உங்க இஷ்டத்துக்கு போகலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ தகப்பண்டு ஏத்துக்கிட்டாச்சுன்னா மரண பரியந்தமும் அந்த வார்த்தையில நாம் எப்படி இருக்கணும், உண்மையா இருக்க வேண்டும். 2வது ஆண்டவர் சொல்கிறார், நம்ம உண்மையா இருக்கும்போது கர்த்தர் நம்மை நடத்துவார். எது வரைக்கும் நடத்துவாரா? மரண பரியந்தம் கர்த்தர் நம்ம என்ன செய்வாரு, நடத்துவார். சங்கீதம் 48ஆம் சங்கீதம் 14வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 48:14, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்ம என்ன செய்வாரு. இந்த சபையை கர்த்தர் நடத்தினார். ஸ்மிர்னா சபையை மரண பரியந்தமும் கர்த்தர் என்ன செய்தார், நடத்தினார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவன், மரண பரியந்தம் என்னை நடத்துவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவன், மரண பரியந்தம் என்னை நடத்துவார். சொல்லிட்டே இருங்க பாப்போம். சொல்லிட்டே இருக்கும்போது அந்த உண்மையான குணங்கள் வெளிப்பட்டு ஒரு ஜீவ கிரீடத்தை தரிப்பிக்கப்படுகிறதான ஒரு உன்னதமான காரியத்திற்கு கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். கரங்களை கீழே போடலாம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள
சதா காலங்களிலும். என்னுடைய தேவன் சொல்லுங்க. என்னுடைய தேவன், அவர் என்னை மரண பரியந்தம் என்ன செய்வார்? ஆமா, அவர் நடத்துவார். அல்லேலூயா. மரண பரியந்தமும் அவர் நம்ம என்ன செய்வார்? நடத்துவார். இந்த விளாத்தி குலத்தில் கர்த்தர் கொண்டு வந்து இந்த சபையை நடத்தி இருக்கிறார், இன்னும் நடத்துவார். இந்த சபைக்குள் வந்ததான விசுவாசிகளையும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? ஆமா, எத்தனையோ விசுவாசிகளை இனியால சொல்லும். அவர்கள் இங்கே இல்லை. இந்த மேட்டுப்பட்டிங்கிறதான இடத்துல அந்த ரோட்டடியில தான் ஒரு பெரம்போக்கு நிலத்துல செங்கல் வாசலை போட்டு அவர்கள் தொழில் செய்துட்டு இருந்தாங்க. நானும் பாஸ்டரமாவும் அவங்களுடைய வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கிறோம். வீட்டில் காபி குடிக்கிறதுக்கு டம்ளர் கிடையாது, சாப்பிடுவதற்கு பிளேட்டு கிடையாது. நல்லா நீங்க சிந்திக்கணும். யாராவது வந்தா கீழே உட்கார வைக்கிறதுக்கு பாய் கிடையாது. உங்க பெற்றோர்கள் இறந்து விட்டாங்க. 2 பொம்பளை பிள்ளைகளே, ஒரு பிள்ளை வில்லமரத்துப்பட்டியில் இருக்கிறா, இன்னொரு பிள்ளை துலுக்கங்குளத்தில் இருக்கிறா. முதல்ல போயிருக்கிறோம். எப்படிமா சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஒலை மூடி இருக்கலாம், மண் பானையில என்ன மூடி இருக்கும், இதுல போட்டு நாங்க சாப்பிடுவோம். நாங்க நடந்த சம்பவம், என் கண்ணுக்கு எதிராய் பார்த்ததான சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். அவர் மரணம் வரையும் நடத்துவாரா நடத்த மாட்டாரான்ட்டு சபைக்கு வர ஆரம்பித்தார்கள். கடைசியாய் ஒரு நாள் அவருடைய மூத்த மகளை பார்க்கும்போது அவர்கள் சொன்னாங்க, நான் ஒரு நல்ல ட்ரெஸ் நான் போட்டிருப்போம்னா அது எனக்கு பாட்டி எடுத்து கொடுத்த ட்ரெஸ். எங்க அம்மா, நான் பெரும்பாலும் சில பெண்களுக்கு சில உதவிகளை செய்யும்போது நான் அதுல தலையிட மாட்டேன், நம்ம கொடுத்துருவோம். அப்படி சொன்னதான பிள்ளை, அப்ப இவ்வளவுலாம் உனக்கு ஏசப்பா செஞ்சிருக்காருல, அந்த சபைக்கு நீ வந்தா என்ன அப்படிங்கும்போது மனம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு நல்ல காலனி வீட்டை கொடுத்தாரு, நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. தொடர்ந்து கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்க அவர்களுக்கு என்னதில்லை, மனம் இல்லை. என் அன்பு தேவனுடைய சனமே, இப்பொழுது அவர்கள் ரொம்ப கஷ்டப்படுதாங்க. இன்னைக்கா ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போகணுன்னு தான் இருக்கிறேன். 2வது பொண்ணு பேர் ரேகான்னு நினைக்கிறேன். ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட்ல கால் போய் வீட்டில் இருக்கிறார். காரணம் என்ன? மரண பரியந்தம் நடத்தும் தேவனை விட்டதினால் வந்த ஆபத்து. நான் சொல்கிற சம்பவம் ஒரு சிலருக்கு தெரியும். என் அன்பு தேவனுடைய சின்னமே, தேவனுடைய பிள்ளைகளை நான் எதற்கு நான் சொல்றேன்னா, மரண பரியந்தம் ஒரு சபையார் சபைக்கு உண்மையாக, தன் குடும்பத்திற்கு உண்மையாக, ஊழியக்காரனுக்கு உண்மையாக இருந்தால் அந்த தேவன் அவர்களை மரண பரியந்தமும் நடத்துவார். அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேவன் என்றைக்கும் இல்லை, சதா காலமும் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நினைச்சுவார். சிலர் மரண பரியந்தமும் துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது பைபிள் இருக்கு. அவங்கள மரணத்துக்குள்ள தள்ளுறது வரைக்கும் சவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா, அப்போஸ்தலன் பவுல் என்ன செய்தான் என்பதை குறித்து அவனே சொல்லுகிறான். நான் சபைகளை போய் அந்த சபைகளை பாடுபடுத்தி, சபையை துன்பப்படுத்தி, சபையில் இருக்கிற எல்லாரையும் மரண பரியந்தமும் அவங்களை ஊத்திரப்படுத்திக்கிட்டே இருந்தேன். வசனம் இருக்கிறது, வாசியுங்க. அப்போஸ்தலர் 22:4, நான் இந்த மார்க்கத்தராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி, இந்த சபைக்கு ஆண்டவர் கொடுத்ததான வாக்குத்த ஒரு வார்த்தை என்ன? சிறைச்சாலையிலே என்ன செய்வார்கள்? போடுவார்கள். அப்போ சவுல் செய்ததான காரியம் என்ன? அதுக்கு பின்புதான் அவன் பவுலாக மாறினான். அந்த சவுல் செய்ததான காரியம் என்ன? நான் இந்த மார்க்கத்தராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மரண பரியந்தமோ அவர்களை நான் என்ன செய்தேன். சில வீட்டில் புருஷன் மனைவிக்குள்ள 2 பேரும் மரண பரியந்தம் அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் துன்பத்தை கொடுக்கிறாங்க. சில சபைகள் அந்த துன்பம் இருக்கு, சில இடங்கள் அந்த துன்பம் இருக்கு. ஆனா
நீங்க அந்த சவுல் பவுலா மாறினதுக்கு அப்புறம் எவ்வளவு ஆசீர்வாதம் வந்துச்சோ அதே போல உங்களுடைய குணங்களை மாற்றி கொண்டால் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. சவுலா இருக்கிறது வரைக்கும் அவன் துன்பத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருந்தான். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் வரைக்கும் அவன் துன்பத்தை கொடுத்து கொண்டிருந்தான். அந்த துன்பத்தை சகித்ததான பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் போது 9ஆம் அதிகாரத்தில் அவன் தமஸ்கு பட்டணம் என்கிறதான பட்டணம் நேரு தெருவில் நடந்து கொண்டு போகும்போது கர்த்தரே அவனுக்கு பிரதிச்சனமா என்ன செய்கிறார்? தரிசனம் கொடுக்கிறார். பட்ட பகல்ல தரிசனம் கொடுத்த உடனே அவனால நிற்க முடியல, கீழே விழுந்துட்டான். கைலாக்கு கொடுக்கிறவர்களை தேடி அவனை கொண்டு வந்து வீட்டில் என்ன செய்தார்கள்? போட்டார்கள். அப்ப அவன் கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமான்னு கேட்கும்போது, ஆண்டவரே நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு கிறிஸ்தவ பிள்ளைக்கு, ஒரு சபைக்கு ஒரு துன்பத்தை கொடுத்தால் அந்த துன்பம் அந்த மனுஷனுக்கு அல்ல, அவர்கள் யாருக்கு கொடுக்கிறார்கள்? சொல்லுங்க, அவர்கள் யாருக்கு கொடுக்கிறாங்க? இயேசுவுக்கு அந்த துன்பத்தை கொடுக்கிறாங்க. முன்பின் அறியாத இடத்துல வந்து அவங்க ஊழியம் செய்யும்போது அவங்களுக்கு ஒரு துன்பம் வரும்போது அவங்க யாற்று போக முடியும்? இந்த சிமிர்னா சபையில் அந்த துன்பங்கள் வந்தவுடனே அவர்கள் எல்லாரும் கூடி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அனனியாய் போகிறான். அனனியாவிட்ட ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது, ஐயோ சாமி, அந்த குடும்பத்துக்கு நான் போகவே மாட்டேன், அந்த நபரை நான் பார்க்கவே மாட்டேன். 9ஆம் அதிகாரத்தில் இருக்கா இல்லையா? அப்போஸ்தலர் 9 இருக்கு. நான் சொல்ற சம்பவம் நான் போகவே மாட்டேன். காரணம் என்னன்னா, அவன் எங்களை மாதிரிப்பட்ட அநேக பரிசுத்தவான்களை அடித்து உதைத்து துன்பப்படுத்தி சிறைச்சாலையில் என்ன செய்திருக்கிறான்? போட்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, அனனியாவே நீ போ, இதுவரைக்கும் அப்படி இருந்தான், இனி நான் அவனை உலகத்துக்கு எடுத்து பிரஜாதிகள் மத்தியில் அவனை பயன்படுத்த போறேன். அல்லேலூயா. அப்போ உங்களுடைய குடும்பத்துல நீங்க யாரையாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் துன்பப்படுத்தினால், சபையில துன்பப்படுத்தினால், வேறு எந்த வகையிலையாவது யாருக்கும் துன்பத்தை கொடுத்திருந்தால், அந்த துன்பத்தை கொடுத்த சவுல் மாறினது போல நீங்கள் மாறினால் சவுலை போல பிரகாசம் அடைவீர்கள், பவுலை போல பிரகாசம் என்ன செய்வீர்கள்? அடைவீர்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 4வது, அவர்களுக்கு மரண பரியந்தம் இடுக்கண்கள் இல்லை. உண்மையா இருந்தாச்சுன்னா நமக்கு என்னதில்லை? மரண பரியந்தம் என்னதில்லை. வசனம் அப்படிதான் சொல்லுது. 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லும்போது, நீ மரண பரியந்தம் எப்படி இரு? அந்த உண்மைக்கு தான் நான் இப்ப சில வார்த்தைகளை சொல்றேன். உண்மையா இருந்தால் நடத்துவார். உண்மையா இருந்தால் நம்முடைய குணங்கள் மாற வேண்டும். துன்பப்படுத்துகிறதான குணங்கள் என்ன செய்யணும்? மாறணும். 3வது, உண்மையா இருந்தால் நமக்கு இடுக்கண்கள் இல்லை. சங்கீதம் 73 4வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, ஏன் இடுக்கண்கள் இல்லை? இடுக்கண்கள் இல்லைன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 73:4 மரண பரியந்தம் அவர்களுக்கு என்னதில்லை? இடுக்கண்கள் இல்லை. அவர்களுடைய பலன் எப்படி இருக்கும்? துன்பப்படுத்தப்பட்டு இடுக்கண்கள் வந்தாச்சுன்னா பலன் ஒடுங்கதான் செய்யும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு பலன் எப்படி இருக்குமா? சொல்லுங்க, உறுதியாக செய்யும். அப்போ நீங்க எல்லாரும் சொல்லக்கூடியது மரண பரியந்தம். சொல்ல மாட்டேங்க. மரண பரியந்தம் எனக்கு இடுக்கண்கள் இல்லை, என்னுடைய பலன் உறுதியாயிருக்கும். கரங்களை கொட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துங்க. என்னுடைய பலன் எப்படி இருக்கும்? உறுதியாயிருக்கும். மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை. எது வரைக்கும்? அதெல்லாம் வரும். நம்ம அதுல நிற்க மாட்டோம். நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நிற்க மாட்டோம். ஒரு காலத்துல ஒரு MIT வண்டி வாங்கின உடனேயே ஒரு சில குடும்பங்கள் சபையை விட்டு போயிட்டு என்னடா தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார், தேவன் தந்திருக்கிறாரு, நம்ம யாற்றையும் என்ன செய்யல, கேட்கல. இந்த இடுக்கண்ல இருந்து நான் எப்படியா விடுதலை ஆகிறது அப்படின்னு விட்டுட்டேன். போயிட்டு தொடர்ந்து இடுக்கண்கள் வந்துச்சு. ஆனா நம்முடைய பலனை கர்த்தர் என்ன செய்தார்?
நம்முடைய பலனை கர்த்தர் என்ன செய்தார்? உறுதியாக்கி அவர்களுக்கு முன்பு இந்த ஊழியத்தை கர்த்தர் கனப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மரண பரியந்தம் அவர்களுக்கு இல்லை, இடுக்கண்கள் இல்லை. நான்காவது, மரண பரியந்தம் அவங்களுக்கு அடிமைத்தனம் இல்லை. அடிமைத்தனத்தில் இருந்த எல்லாரையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? மீட்டெடுக்கிறார். அடிமைத்தனத்தில் இருந்த எல்லாரையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? மீட்டெடுக்கிறார். வாசியுங்கள், எபிரேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு காரியம், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார். என்ன காலமெல்லாம்? என்ன காலமெல்லாம்? ஜீவ காலம்லாம் ஒரு மரண பயம் நமக்கு இருந்துச்சு. என்ன பயம் இருந்துச்சு? ஒரு மரண பயம் நமக்குள்ள என்ன செய்துச்சு? இருந்துச்சு. மரண பயம் நமக்குள்ள இருந்துச்சு. அந்த மரண பயம் நம்மளை விட்டு நீங்க கூடுமானா, நீங்க வேண்டும் என்றால் அவர் அப்படி ஆனார் என்று சொல்லப்பட்டிருக்கு. எப்படி ஆனார்? 14வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. ஏன் நமக்கு விடுதலைன்னா, அந்த மரணத்துக்கு அதிகாரி யாரு? சொல்ல மாட்டேங்க. அந்த மரணத்துக்கு அதிகாரி யாரு? இயேசு ஜீவனுக்கு அதிகாரி. இயேசு எதுக்கு அதிகாரி? யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லும்போது சொல்றார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் என்ன செய்யார் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடைவும் வந்தேன். அல்லேலூயா. அப்ப மரண பயத்திலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். இதுல இருந்து விடுதலை கொடுக்கிறாரு. மரண பயத்திலிருந்து. மரண பயம் நமக்கு கிடையாது. எப்போ இயேசுராஜா வந்தாலும் அந்த இயேசுராஜாவை சந்திப்பதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லியிருக்க மட்டும் தலைக்கு மேலாய் கரங்களை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரங்களை பார்ப்போம். எப்போ வந்தாலும் எந்த நேரத்தில் வந்தாலும், இந்த நேரத்தில் வந்தாலும் அந்த மரண பயம் எனக்கு இல்லை, எந்த பயமும் எனக்கு இல்லை. இயேசு ராஜாவிடத்தில் போயிடும். அந்த சபை இயேசு ராஜாவிடத்தில் போச்சு, ஜெயம் எடுத்தது. அல்லேலூயா. அந்த சபை என்ன செய்தது? ஜெயம் எடுத்தது. மரண பயம் இல்லை. காய்ச்சல் வருது, தலைவலி வருது, வியாதிகள் வருது, பலவீனங்கள் வருது. அதே நேரத்தில் உங்களுக்கு ஜெபிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அந்த ஜெபிக்கக்கூடியவர்கள் ஜெபித்து ஒன்றும் செய்யாது போங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் என்ன செய்யாது போங்க. ஜெபிக்கிறவங்க ஜெபித்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனாலும் சில நேரத்தில் நம்முடைய பக்கத்தில் இருக்கிற பிசாசு சொல்றான், ஏய் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான், நீ கேட்காதேன்ப. பிசாசு பக்கத்துல இருந்து ஒரு வார்த்தையை சொல்லுவான், அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கான்? சொல்லிட்டு இருக்கிறான், நீ கேட்காத. ஏன்னா சிலருடைய மனக்கண்களை அவன் என்ன செய்திருக்கிறான்? குருடாக்கி வைத்திருக்கிறான். அதனால நீ கேட்காதேன்பா. சபைக்குள்ள வந்தோடனே ஆண்டவர் அந்த வார்த்தையை வெளிப்படுத்துவாரு. உடனே ஆண்டவரே நீ மன்னியும், இனி மன்னியும், எனக்கு அந்த மரண பயத்தை என்னைய விட்டு என்ன செஞ்சிடும்? நீக்கியறலோ. மரண பயத்தை என்னை விட்டு என்ன செய்தலோ நீக்கியறலோன்னு ஜெபம் பண்ணும்போது அங்க கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மரணத்தின் கட்டுகள் நம்மை சூழ்ந்திருக்கும் போது, துர்ச்சன பிரபாகம் நம்மை சூழ்ந்திருக்கும் போது கர்த்தர் தான் நம்முடைய விடுதலையின் நாயகன். அல்லேலூயா. ஏன் அவர் அப்படி செய்தார் என்றால், மரணத்தின் அதிபதியாகிய சாத்தானை, பிசாசானவனை அவர் என்ன செய்தாரா? சிலுவையில் என்ன செய்தாரா? அந்த பிசாசானவனை இயேசு செய்ததன காரியம் என்ன சொல்லுங்க? அந்த மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தினாலே என்ன செய்தாரு? ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, முள்ளால எடுக்கணும், மரணத்தை சொல்ல மாட்டேங்கீங்களே. என் கூட நீங்க வரணும். மரணத்தினால என்ன செய்யணும்?
ஜெயிக்கணும். அந்த மரணத்தினால ஜெயித்த இயேசு கிறிஸ்து தான் சொல்றாரு, ஜீவ காலமெல்லாம் இனி உனக்கு மரணத்தின் பயம் வேண்டாம். இந்த இடத்துல நம்முடைய ஆவி போச்சுன்னா அந்த இடத்துல இயேசுவோடு கூட இருப்போம். அல்லேலூயா. அந்த இடத்துல யுகாயுகமா இயேசுவோடு கூட என்ன செய்வோம்? இருப்போம். அது பின்னால இருக்கு. இயேசுவோடு கூட என்ன செய்வோம்? இருப்போம். அப்போ மரணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நமக்கு எதை கொடுத்துட்டாரு? விடுதலை. சிமிர்னா சபை நல்ல நறுமணம் வீசக்கூடிய சபையில இந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் வரும்போது அவர்கள் நன்றாய் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அதனால கர்த்தர் அந்த எல்லாவற்றையும் என்ன செய்தாரு? கொடுத்தார். ஏன்னா இயேசுவும் அப்படிதான் இருந்தார். இயேசுவை போல் நாம் நம்மை தாழ்த்தும் போது ஜீவ கிரீடத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்வாரு? தருவார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல நாம் பார்க்கும்போது அவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே என்ன செய்தார்? தாழ்த்தினார். இன்னைக்கு விசுவாசிகளான பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொள்கிறதான காரியம் என்னவென்றால், உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரணும்னா இயேசுவை மாடல், ரோல் மாடலா வச்சுக்கிடுங்க. ஒரு முன்மாதிரியா என்ன செஞ்சுக்கிடுங்க. அவர் மரண பரியந்தம் எதற்கும் எதிர்த்து நிற்கவில்லை. எதிர்த்து நிற்கவில்லை. சாத்தானுடைய கிரியைகளுக்கு மட்டும் எதிர்த்து நின்றார். தன்னோடு இருப்பவர்களும் சாத்தானாக செயல்படும் போது அவர்களை நேசித்தார். அந்த கிரியைகளை அவர்களை விட்டு விரட்டினார். அல்லேலூயா. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, பேதுருவை பார்த்து சொன்னார், எனக்கு பின்னாக போ சாத்தானே என்னாரு. இன்னைக்கு நான் யாரையாவது பார்த்து எனக்கு பின்னாப்லே போன்னு சொல்லிட்டா இந்த மனுஷன் முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு ஓடி இருக்கீங்க. ஆனால் இயேசு பேதுருவை பார்த்து சொன்னாரு. சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை என்ன செய்கிறாய்? சிந்திக்கிறாயே. அந்த சிந்தனையை தான் விரட்டினாரு. பேதுருவை தன்னோடு கூட வச்சுக்கிட்டார். அல்லேலூயா. அதே போல சபையும் தேவையில்லாத காரியத்தை செய்யும்போது அது விரட்டுது. ஆனா உங்களை சபையோட கர்த்தர் வைத்திருக்கிறார். என்னையும் கர்த்தர் சபையோட கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். அப்போ ஜெயங்கொள்கிறவன் 2ஆம் மரணத்தினால் என்ன செய்வதில்லை? சேதப்படுவது இல்லை. 2ஆம் மரணத்தினால அவர்கள் சேதப்படுவது. இந்த 2ஆம் மரணம் எப்படி இருக்கும் அது உங்களுக்கு தெரியணும் இல்ல? 2வது மரணம்னா என்ன? அதுல யாருக்கு தான் பங்கு? நமக்கு சேதம் இல்லை. ஆண்டவர் அழகா சொல்லிட்டாரு. சிமிர்னா சபைக்கு சொல்றாரு, ஏன்னா அந்த சோதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் சகித்து வந்ததற்கு பின்பு God has given a wonderful promise. ஒரு நல்ல பிராமிஸ் கொடுக்கிறாரு. நீ சேதப்படுவது இல்லை. 2ஆம் மரணத்தினால் என்ன செய்வதில்லை? சேதப்படுவதில்லை. வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது 2வது மரணம் யாருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் முடிவில் 2வது மரணம் எப்படி இருக்குங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. 2வது மரணம் யாருக்கு? யாருக்கு? அப்போ 2வது மரணம் யாருக்கு என்றும் அது எப்படி இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை தியானிக்கும் போது, ஆண்டவரே 2வது மரணத்தினால் சேதப்படுவதில்லை. முதல் மரணம் வரும். முதல் மரணம் சரீரம். 2வது மரணம் அது பயங்கரமான காரியம். சரி வாசிப்போமே. இது யாருக்கா? 2வது மரணம் யாருக்கா? 1 பயப்படுகிறவர்களுக்கு. ஆண்டவர் சொல்லிட்டார்ல, சபையை பார்த்து சொல்லிட்டாரா, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் என்ன செய்யாத. அப்ப அவர் நம்மை தேர்ச்சிகிறார், நம்ம பயப்படக்கூடாது. 2வது அவிசுவாசிகளுக்கு, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு. ஒழுங்கா ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? ஒழுங்கா ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், உடன்படிக்கை பண்ணணும், அபிஷேகம் பெற்றுக்கணும், காணிக்கை தசமபாகம் கொடுக்கணும். ஆண்டவர் கொடுத்ததான எல்லா நிபந்தனைகளையும் கட்டளைகளையும் நாம் மனப்பூர்வமாக என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். செய்கிறவர்கள் விசுவாசிகள், செய்யாதவர்கள் அவிசுவாசிகளுக்கும். 3வது அருவருப்பானவர்களுக்கும். அருவருப்பான கிரியைகளே செஞ்சுட்டு, அருவருப்பான கிரியைகளே என்ன செய்வாங்க? செய்வாங்க. 4வது கொலை பாதகன். விட்டுதியா? ஏன் உனக்கு அந்த குணம் இருக்கா? கொலை பாதகன். 4வது அங்க முக்கியம். ஏன்னா இப்போ உலகத்துல தான் நடக்கு.
எடுத்ததுக்குன்னு டக்குன்னு குத்திடுதான், கொன்றுதான், எல்லாம் செஞ்சிருதான். ஏன்னா இது கடைசி காலம். இது என்ன காலம்? கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல இந்த கொலைபாதகர்களுக்கும், ஐந்தாவது விச்சாரக்காரருக்கும், ஐந்தாவது என்னது? விச்சாரக்காரருக்கும், ஆறாவது சூனியக்காரருக்கும். மற்றவங்களுக்கு போய் அவன் மாட்டுல பால் கறக்க கூடாது, அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு எவனாவது என்னவோ பண்ணுதாம்ல, அவனுக்கு வரும் ரெண்டாவது மரணம். நமக்கு கிடையாது. நம்ம அதெல்லாம் சகிக்கிற, அவன் பண்ணுகிற சூனியம், அவன் பண்ணுகிற எல்லா மாந்திரங்கள் எல்லாவற்றையும் சகித்து இயேசுவின் நாமத்தினால அவைகள் முறியடிக்கப்படும்படியாக அந்த சபையை உருவாக்கின தேவன் அவர்கள் மேல் இருந்து அவர்களை பரிசுத்தாவினால நிரப்பி ஜெயத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தாவினால நிரப்பி என்ன செய்கிறார்? அதனால தான் பீலையாம் அது அடுத்த சபையில இருக்கு. அங்க வந்து நிற்கிறார். அங்க வந்து நிற்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிசுலுதலும் இல்லை, மந்திரமும் இல்லை, தந்திரமும் இல்லை, பா அப்படின்ட்டு சொல்லி அனுப்பிட்டார். ஆனா இந்த இரண்டாம் மரணமாகிய இந்த இடம் யாருக்கு? அந்த சூனியம் வைக்கிறதான சூனியக்காரர்களுக்கும், ஏழாவது விக்கிரக ஆராதனைக்காரர்களுக்கும். தப்பி தவறி கூட விக்கிரக ஆராதனை பண்ணிடுறாங்க. தப்பி தவறி கூட விக்கிரக ஆராதனை என்ன செஞ்சிடாங்க? மனுஷனை பிரியப்படுத்தும்படி செஞ்சிடாங்க. எட்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, பொய்யர் அனைவருக்கும் இரண்டாம் மரணமாகிய அந்த மரணம் எப்படி இருக்குமா? அந்த இடம் எப்படி இருக்குமா? அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே போடப்படுவார்கள். இந்த கடல்ல என்னது இருக்கா? நம்ம பார்க்கிற கடல்லாம் தண்ணி தான் இருக்கு. ஆனா ஒழுங்கா நடக்கல, ஜெயம் எடுக்கல, சபையும் சபையாரும் ஜெயம் எடுக்கல அப்படின்னா, ஜெயம் எடுக்காதவர்களுக்கு எங்க தான் இடத்த வச்சிருக்கிறாரு? ஜெயம் எடுத்தால் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அதையும் நான் சொல்லி தான் முடிக்க போறேன். ஜெயம் எடுக்காதவர்களுக்கு அக்கினியும் கந்தகமும் எரிகிற. இப்போ மழை பெய்யக்கூடிய காலத்துல இந்த வெயில பார்த்தோன்னே நமக்கு எப்படி இருக்கு சொல்லுங்களேன். நீங்க அதெல்லாம் பார்க்க மாட்டீங்களோ? எப்போதும் ஏசிக்குள்ளே இருக்கீங்களோ? எப்போதும் குளிர்ச்சியா இருக்கிறீங்களோ? நான் சில நேரத்தில் இந்த வெயிலில் போயிட்டு வந்தோடனே, அப்பா எப்பண்டா சட்டையை கலத்தி போட்டு ஃபேனை போட்டு உட்காருவோம்ட்டு வரும். அப்போ ஒரு நேரம் அடிக்கிற இந்த வெயிலுக்கே அவ்வளவு பயமா இருக்குதுன்னா, அந்த இரண்டாம் மரணமாகி அக்கினி கடல்ல என்னது இருக்கிறதா? அக்கினியும் கந்தகமும் எரிகின்ற கடல். அன்பு விசுவாசிகளே, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இவைகளிலிருந்து நீங்க காக்கப்படணும் அப்படின்னா நறுமணம் வீச வேண்டும். சிமிர்னா என்றால் என்ன? நறுமணம் வீசணும். வீசும்போது இரண்டாம் மரணத்தினால் நமக்கு என்னது இல்லை? சேதம் இல்லை. அதுக்கு உண்மையா இருக்கணும். சேதம் இல்லை என்று சொன்ன தேவன் ஜீவ கிரீடத்தை நம்முடைய தலையில கொண்டு வந்து என்ன செய்கிறார்? வைக்கிறார். ஏன் சேதம் இல்லைன்னா, அந்த ஜெயம் எடுப்பவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை வாசியுங்க. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க வாசியுங்களா? 20ஆம் அதிகாரம் 6வது வசனம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்தில் எழுதல்ல அதிகாரம் இல்லை. இவர்கள் முக்கியமான வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுதேன், நீங்க கடைபிடித்தா உங்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். ஆசீர்வாதமா இருக்கும். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லிக்கிட்டே இருங்க. என் மேல் இரண்டாம் மரணத்துக்கு என்னதில்லை? அதிகாரம் இல்லை. அந்த மரணம் என்ன செய்யாது? சேதப்படுத்துவதில்லை. காரணம் என்னவென்றால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம். அல்லேலூயா. அப்ப அவரோட கூட நம்ம எத்தனை வருஷம் இருக்க போறோம்? இரண்டாம் மரணத்துல சேதம் அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்க 1000 வருஷம் அக்கினி கடல்ல தள்ளப்படுவாங்க. ஆனா சேதம் அடையாமல் தன் விசுவாசத்தை காத்து கொண்டால், உண்மையா இருந்தால், மரண பரியந்தம் உண்மையா இருந்தால், ஆண்டவர் கொடுக்கிறதான நல்ல வாக்குத்தத்தம் என்னவென்றால்
என்றால் அவர்கள் கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் முன்பாக ஆசாரியர்களாய் இருந்து அவரோட கூட இயேசுவோட கூட 1000 வருஷம் அவரோடு கூட இருப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறார்களே. இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை கொட்டி அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். இதுதான் நேரம். அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்கிறது நேரம். முழங்கால் படிடுவோமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, அந்த சிமிர்னா சபையில் என்னென்ன பாடுகள் வந்துச்சு, உபத்திரங்கள் வந்துச்சு, சோதனைகள் வந்துச்சு, 10 நாள் சிறையிருப்பெல்லாம் வந்துச்சு. ஆனால் அவைகளில் அவர்கள் உமக்காக வீசக்கூடிய ஜீவனுக்கு ஏதுவான நறுமணத்தை வீசி கொண்டிருந்தார்கள். வெள்ளை போல சென்று அந்த சபையில காணப்பட்டது. இவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் உடைய நாமத்தினால சகித்து, உடைய நாமத்தினால ஜெயம் எடுத்து, அந்த ஜெயம் எடுத்ததுனால நீர் கொடுக்கிறதன வார்த்தை 2ஆம் மரணத்தினால் அவர்கள் சேதப்படுவதில்லை. அந்த 2ஆம் மரணம் யாருக்கு என்றும், அந்த 2வது மரணம் எப்படி இருக்கும் என்றும் நாங்கள் பார்த்தோம். அது மட்டுமல்ல, அந்த 2வது மரணத்துக்கு தப்புவிக்கப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள், எப்படி இருப்பார்கள் என்று நாங்கள் பார்த்தோம். அவர்கள் கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கு முன்பாக ஆசாரியர்களாக இருந்து 1000 வருஷம் உம்மோடு கூட ஆளுகை செய்வார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஐயா, 1000 வருஷம் நாங்கள் உம்மோடு கூட வந்து இருப்பதற்கு எங்களுக்குள்ள எந்த சேதாரங்களும் வராதபடி அந்த சேதங்கள் சேதம் அடைவதில்லை என்று சொல்ல வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு மரண வரையத்தை நாங்கள் எதை செய்ய வேண்டும் அதை செய்ய கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டியருளும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி நீங்களா இப்ப அறிக்கை செய்ய. ஆண்டவர் எனக்கு கொடுத்ததான தலைப்பு என்னன்னா, சபையும் சபையாரும் ஜெயம் எடுக்க. இந்த சபை எப்படி ஜெயம் எடுத்தது என்பதை குறித்து வேத வசனத்திலிருந்து உங்களுக்கு நான் எடுத்து சொல்லிட்டேன். ஆனா இனி நீங்க ஜெயம் எடுப்பதற்கு என்ன செய்யணும்? ஜெயம் எடுக்கலன்னா 2ஆம் மரணம், ஜெயம் எடுத்தால் அதுல இருந்து தப்பிக்கப்பட்டு 1000 வருஷம் இயேசுவோடு கூட. அப்போ நீங்க இப்ப அறிக்கை செய்யணும். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்காங்களே கேட்கலையா அதெல்லாம் தேவையில்லை. உங்க வாய் கர்த்தரை அறிக்கை செய்யும் போது நீங்கள் அறிக்கை செய்த அந்த பிரமாணத்தை கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தின்படி அவைகளை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவாராக. அறிக்கை செய்யுங்க பாப்போம். நல்ல கரங்களை உயர்த்தி அறிக்கை செய்யுங்க. 2 கரங்களை உயர்த்தி அறிக்கை செய்யுங்க. அப்பா, இவைகள்லாம் என் வாழ்க்கையில வந்தாலும் நான் சேதமடையாது உம்மோடு கூட 1000 வருடம் இருப்பதற்கு ஆவியானவரே எனக்கு அனுக்கிரகம் பாராட்ட போயிடும் அப்படின்னாலும் உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள பொங்கணும். அந்த சந்தோஷம் வந்தால் உங்களால் சும்மா இருக்க முடியாது. அந்த சந்தோஷம் வந்தால் உங்கள் இருதயம் சும்மா இருக்காது. அந்த சந்தோஷத்தின் மிகுதி பரலோக ராஜ்யத்தை போய் எட்டும். அது பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியம். அந்த ரகசியங்களை கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார், உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார், உங்களோடு கூட அந்த காரியத்தை நன்றாய் பேசி கொண்டு இருக்கிறார். ஓ ரபா ரபௌதர ரிவி சந்துரா ரபாலபா எக்குனர்ல பால பௌதிரி ரிவி கானார பார பௌந்தர ரிவி கானல பால பௌதிரி ரிவி கபாலபா தீரார ரபார பௌதர ரி கமால பௌந்திரி ரிவி சந்துரா ரபாலபா தீராரி கானல பால பால ரிவி சந்துரா ரிவி கபாலபா ஏ பால பால ரிவி கானார பார பௌதிரி ரி கானல பால பால ரிவி சந்துரபா. ஆண்டவரே, அந்த சந்தோஷத்தின் நிறைவு 1000 வருடம் நாங்கள் இயேசுவோடு கூட இருப்போம் என்கிற சந்தோஷத்தின் நிறைவு ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருதயத்தில் பங்கட்டுங்க தாவே. கிருபை உள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். சிமிர்னா சபையினுடைய ஆண்டவரே எல்லா காரியங்களும் அறிந்திருந்தது தேவன். அந்த சபை எதற்குள்ள போகும் என்றும் அந்த சபைக்குள்ள நடக்க போகிற காரியத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்தி அந்த சபைக்கு நீர் சொன்னீர், மரண பரியந்த உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வாய் தருவேன் என்று சொன்னீர். அதை நீர் பிராமிஸ் பண்ணினீர். அதே போல இந்த சபையிலையும் மரண பரியந்தம் உண்மையாயிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஜீவ கிரீடத்தை கொடுக்கும்படியாக அவர்கள் ஜெயம் எடுத்து 2ஆம் மரணத்தினால் சேதப்படாதபடி
1000 வருடம் என் அப்பன் இயேசுவோடு கூட. ஆண்டவரே, நாங்கள் இருப்பதற்கு எங்களுக்கு கிருபை பொழிகின்றபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையும் ஆசீர்வாதமும் கொடுக்கட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.